தமிழகம் டைம்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த காணொளி தேர்தல் பரப்புரை அதிகம் நடைபெற காலமாக இருப்பதால் இந்த காணொளியில் சில முக்கிய அரசியல் தலைவர்களை பற்றி என்னுடைய வியூகங்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன். மிக சுருக்கமாக ஏன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், ஜனநாயக கடமை. நம்ம ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி சிந்திக்கிறதுக்கான, இதை சிந்திச்சுக்கங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் அது. நடிகர் அரசியல்வாதி சீமான், அவர் ஒரு ஆட்சியில் அமரக்கூடிய அளவுக்கு தகுதியானவரா, அல்லது அரசியல் களத்தில் நின்று அவருடைய கட்சி வேட்பாளர்களை ஜெயிக்க வச்சு முதலமைச்சர் ஆகும் அளவுக்கு தகுதி உள்ளவரா, அவரா இல்லையாங்கிறது வேற, தகுதி உள்ளவராங்கிறத முதல்ல பார்க்கணும். அதுக்கப்புறம் அவர் சார்ந்தவர்கள், அவர் சொல்கிறவங்க யாருங்கிறத ஆராய்ச்சி பண்ணி நம்ம ஓட்டு போடலாம். முதல்ல அவர் தகுதியானவரான்னு பார்க்கணும். அவருடைய கருத்துரை பரப்புரை இரண்டும் மிக மிக சிறப்பாக இருக்கும். மக்களை சென்றடையும் விதத்தினை அறிந்தவர். ஏன்னா அடிப்படையில் சினிமாக்காரர், ஒரு திரைப்படத்துறையை சார்ந்தவர். திரைப்படத்துறையினுடைய அதாவது கலை வடிவத்தின் உச்சம்தான் திரைப்படத்துறை. ஒரு கருத்துக்களை, ஒரு சித்தாந்தங்களை மிக எளிதாக, எளிமையான நுணுக்கங்களோடு, ஒரு உளவியல் காரணங்களோடு மக்களை சென்றடையக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தது செய்தி, அதாவது திரைப்பட ஊடகம். இந்த திரைப்படத்துறையில் இவர் மிக ஒரு சிறந்த இயக்குனராக இருந்திருக்கிறார் என்பது அவருடைய படங்களை பார்க்கும்போது நமக்கு தெரியல. அவர் எடுத்த படங்கள் மிக சில தான். அதில் வெற்றி பெற்றது 1-2 தான். மற்றதெல்லாம் அவருக்கு பெரிய வெற்றியை தரல. ஆனால் அவர் திரைப்படத்துறையில் நண்பர்களோடு பழகியிருப்பார். அவருடைய ஒரு படமாக்கும் திறன், ஒரு டைரக்ஷன் பண்ணுற திறன் என்பது வேறு. அந்த திறனுக்கு வாய்ப்பு இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவர் அதே திறனை இப்பொழுது அரசியல் களத்தில் பயன்படுத்துகிறார் என்பதுதான் நாம் கண்கூடாக காணக்கூடிய உண்மை. அரசியல் திறனில் எப்படி பயன்படுத்துகிறார் என்றால், பரப்புரையை மிக எளிதாக மக்களிடம் சேர்க்கக்கூடிய பரப்புரை தன்மை இருக்கிறது. சேர்த்து விட்டாரா, சேர்ந்தது சிந்திக்கக்கூடிய கருத்துக்களாக மாறியதா என்பது வேறு. மிக சில நாட்களுக்கு முன்னால் அவர் விழுப்புரம் என்று நினைக்கிறேன், விழுப்புரம் அல்லது வட மாவட்டங்களில் ஏதோ ஒரு நகரத்தில் ஒரு பிரச்சாரம் செய்கிறார். அந்த பிரச்சாரத்தினுடைய காணொலியை நான் ஒரு ஊடக வாயிலாக செய்தி சேனலில் பார்க்குறேன், நியூஸ் சேனலில் பார்க்குறேன். அப்போ அவர் ஒரு ரொம்ப நேரம் பேசுகிறார். அதில் ஒரு 3 விஷயத்தை ரொம்ப கூர்மையாக முன்வைக்கிறார். அது நமக்கு ஏற்புடையதாக இருக்கிறது. அந்த விஷயத்திற்காக இவரை தேர்ந்தெடுக்க வேண்டுமா என்பது வேறு விஷயம். ஏன்னா இந்த 3 விஷயத்தை ஒரு சொன்ன 3 கான்செப்ட் என்ன அப்படின்னா, கட்சி அரசியல், தேர்தல் அரசியல், மக்கள் அரசியல். இந்த 3ல் மக்கள் அரசியலை செய்வதற்காகத்தான் சீமான் தனது கட்சியை கொண்டு வருவதாகவும் வேட்பாளர்களை நிறுத்துறதாகவும் சொல்கிறார். அதை தவிர்த்திருக்கிற மீதி 2 அரசியலையும் மற்ற கட்சிகள் செய்து, அதனால் மக்களுக்கான அரசியல் அதில் இல்லை. அதன் மூலம் என்ன, மக்களுக்கான நன்மைகள், ஒரு அரசியல் அமைப்பு அப்படிங்கிறதன் மூலம் ஒரு சமூக மேம்பாடு என்பதை கொண்டு வர முடியாது இவர்கள் செய்யும் அரசியலால். யார்? நாம் தமிழர் கட்சி, சீமான் செய்கிறத தவிர மற்றவங்க. அது என்ன, மற்ற 2 அரசியல் அப்படின்னா, கட்சி அரசியல், தேர்தல் அரசியல்னு 2 ஒரு சித்தாந்தங்களை குறிப்பிடுறாரு. கட்சி அரசியல் என்ன, மாதம் உங்களுக்கு பெண்களுக்கு நான் 1000 ரூபாய் உதவி தருவேன். இது கட்சி அரசியல். மன்னிக்கணும், தேர்தல் அரசியல். மாதம் உங்களுக்கு 1000 ரூபாய் இப்போ தந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சொன்னதை வச்சு அவர் சொல்கிறார். தேர்தல் அரசியல் என்ன, மாதம் 1000 ரூபாய் ஒவ்வொரு குடும்ப பெண்களுக்கும் நாங்கள் தருவோம். பெண்களுக்கு தருவோம், அவ்வளோதான். குடும்ப பெண்கள் அப்படின்லாம் அவர் பிரித்து சொல்ல, ஒரு பெண்களுக்கு தருவோம். இதன் மூலம் தேர்தலுக்கு ஒரு பரபரப்பு ஏற்படும். ஆனால் இந்த தேர்தல் முடிஞ்சிடுச்சு, இப்போ கட்சி அரசியல் ஆரம்பிச்சிருவாங்க. என்ன, அது தகுதியுள்ள பெண்களுக்கு தரப்படும். அந்த தகுதி என்ன, வயதா, படிப்பா, அவர்களுடைய வருமானத்தினுடைய அளவா, வறுமை கோடுன்னு நீங்கள் போட்டிருக்கீங்களே அந்த அளவா, எந்த அளவீட்டின் அடிப்படையில் நீங்கள் அதை தருவோம் அப்படிங்கிறது சொல்கிறது தான் கட்சி அரசியல். ஸோ தேர்தல் அரசியலும் கட்சி அரசியலும் செய்து ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு எந்த நன்மையும் இவர்கள் செய்துவிட முடியாது. காரணம், சொன்னது ஒன்று, செய்கிறது ஒன்று. இதை பற்றி கூட என்னோட வலைதளத்தில், என்னோட சேனலில் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன்.
அறிவாற்றல் முரண்பாடு அப்படின்னு அதை பாருங்கள். அந்த இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இவர் எந்த இந்த கட்சி அரசியலும் தேர்தல் அரசியலும் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க, இதான் அறிவாற்றல் முரண்பாடு. இவர் என்ன சொல்கிறாரு, இந்த சீமான் இந்த 2 தேர்தல் அரசியலும் கட்சி அரசியலையும் தாண்டி மக்கள் அரசியலுக்கு நாங்கள் வர்றோம், மக்கள் அரசியலுக்கு வந்தால் என்ன செய்வீங்கன்றதை அவர் சொல்லலை. ஆனால் மக்கள் அரசியல் ஒன்று பொருள் சித்தாந்தத்தை கொடுத்து தன் பக்கம் கவனத்தை ஈர்க்கிறார். அப்போது சீமானுக்கு இருக்கிற திறமை இப்போ எப்படி அப்படின்னா, ஒரு திரைப்படத்துறையில் ஒரு திரைப்படத்தில் ஒரு கதாபாத்திரத்தை அல்லது தாம் சொல்ல வரும் கருத்தை ஒரு கதாபாத்திரத்தின் மூலம் மிக தெளிவாக மக்களை அடையக்கூடிய காட்சிகளை அமைப்பது, அது திரைப்படத்துறையில் இவருடைய திறனாக இருந்திருக்கு. ஆஸ் எ டைரக்டராக இவர் நடிக்கவும் செஞ்சுருக்கார், நடிகராகவும் இருந்திருக்கார். நடிப்பாற்றல் இருந்ததாங்கிறது வேறு. இப்போ தேர்தலில் என்ன பண்ணணும், இப்படியெல்லாம் செய்ய போகிறவங்க இவங்க தான் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கணும். அந்த பிம்பத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. நிறைய கருத்து அவருடைய பரப்புரைகள்லாம் கேட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி இப்போ சொன்ன இதுகளுக்கு முன்னாடி கூட கேட்டிருக்கேன். என்ன இதுன்னா, நிறைய அந்த கருத்துக்களை எடுத்து வீசுகிற விதம், த கேட்ரிங் டெலிவரி ஆஃப் ஸ்பீச் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஸ்பீட் இருக்கும். அண்ட் அதனுடைய வெலாசிட்டி, திசை வேகம் சொல்லுவாங்களா, அது போய் சேர்கிற வேகம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் அது போய் சேர்ந்து என்ன கிரியைகளை உண்டு பண்ணுகிறது அப்படிங்கிறது வேறு. அது கிரியைகளை உண்டு பண்ணலைங்கிறது தான் ரிசல்ட்டு. நான் சொல்லலை, இது வரைக்கும் அவர் நிறைய ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறார். தனியாக எந்த கட்சியோடையும் கூட்டணி வச்சுக்க மாட்டோம், தனியாக தான் நிற்போம், எந்த தேர்தலில் தோற்றாலும் நிற்போம், அதெல்லாம் அவரை பாராட்டப்படக்கூடிய அம்சங்கள். ஆனால் இவர் சொல்லும் பரப்புரை, வீச்சுரை அந்த மனதிற்குள் புகுந்து கிரியையில் செய்து இவரை ஒரு பிம்பமாக்கி, இவர் ஒரு நேர்மையின் அடையாளம், இவர் சிறந்த உழைப்பாளி, இவர் நமக்காக எல்லா வேலையும் செய்வாருங்கிற நம்பிக்கையை உருவாக்கி தரக்கூடிய அளவுக்கு இருக்குதா, அது கொஸ்டின் மார்க். ஏன் அது கொஸ்டின் மார்க் ஆகுது அப்படின்னா, இவர் சில சமயங்களில் பரப்புரையில் இவர் பேசக்கூடிய, இவர் கருத்து சித்தாந்தமாக பேசிட்டு வருவார். ஒரு சில இடத்துல இவர் ஆக்ரோஷமாக ஒரு இதாக பேசுவார். அது வந்து மற்றதை டம்மி பண்ணி விட்டுருது. ஸோ இப்படி ஒரு குழப்பமாக, இப்படி ஒரு நிலையற்ற தன்மையுடைய ஒரு குணாதிசயங்களை கொண்ட ஒரு மனிதர் ஒரு மக்களை ஆளக்கூடிய தலைமை பொறுப்புக்கு வருவது ஆபத்து. ஏன்னா தூண்டிவிட்டு உணர்ச்சி வசப்படுறாருல்ல. நான் ஒரு செய்தியை சொல்லி இதை முடிக்கிறேன். ஐயா நெல்லைக்கண்ணன் அவர்கள், மறைந்த தமிழ் கடல் நெல்லைக்கண்ணன் அவர்களுடைய ஒரு வீடியோவில் பார்க்குறேன். இந்த செய்தியை அவரோட இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். காமராஜருடன் இவர்களெல்லாம் பயணித்தவர்கள். ஒரு முறை காமராஜருடன் ஐயா நெல்லைக்கண்ணன் ஒரு கிராமத்தில் போய் இருக்கிறாங்க. ஐயா நெல்லைக்கண்ணன், காமராஜர் மற்றும் சிலரோட. அப்போது ஒரு வயதான பெண்மணி வருகிறார். அந்த உட்கார்ந்துருக்கிறவங்களை பார்த்து, இதில் யார் சாணா பையன் அப்படின்னு கேட்குறாரு. சாணார் யார், சாணார் ஒரு ஜாதியை குறிப்பிட்டு கேட்குறாரு, மன்னிக்கணும். அந்த அம்மா கேட்டது அப்படி. கூட இருக்கவங்களுக்கெல்லாம் கோபம் வருது. ஏனென்றால் காமராஜர் நாடார் இனத்தை சேர்ந்தவர், இந்த சாணார் இனத்தை சேர்ந்தவர். அந்த அம்மா கேட்டது, இதில் யார் சாணார் பையன் யார் அப்படின்னு கேட்டது. இது நெல்லைக்கண்ணன் சொன்னது தான். அப்போ கூட இருக்கவங்களாம் ஒரு மாதிரி கொதித்தெளிந்து போகிற ஒரு இதில் நிற்கிறப்போ டக்குன்னு காமராஜர் எழுந்து, அம்மா வணக்கம், நான் தான் அப்படின்றாரு. அப்படியாப்பா, யாரோ வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு போயிருது அந்த அம்மா. இப்போ கூட இருக்கவங்க வேறு எதுவும் கேட்கல, ஐயாவே எந்திரிச்சு ஏதோ ஒரு பண்ணிட்டாரு அப்படின்னு நிற்கிறாங்க. அப்போ திரும்ப அந்த இடத்துல நாங்கள் வரும்பொழுது வர்ற வழியில் காமராஜர் நெல்லைக்கண்ணன் ஐயாட்ட கேட்குறாரு, உனக்கு இன்னும் அந்த கோபம் தீரலைன்னு நினைக்கிறேன், அந்த அம்மா வந்து கேட்ட கேள்வியோடைய கோபம் அப்படின்னு. உடனே இவர் ஆமாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா ஒரு வாய்ப்பு வருது இல்லை, நம்ம சொன்னதை, நம்ம விரும்பினதை நம்ம சொல்ல வந்ததை அவர் புரிஞ்சுக்கிட்டாருங்கிற வாய்ப்பு வருது இல்லை. ஆமாம் ஐயா, நீங்கள் எனக்கு அவங்க அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, ஏதாவது இது பண்ணியிருக்கணும். இல்லை தம்பி, அந்த அம்மா வந்து கேட்கும்போதே எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன், இங்கே ஒரு ஜாதி கலவரத்தை உண்டு பண்ணணும்னு எவனோ ஒருத்தன் இந்த பெண்மணியை தூண்டி விட்டுருக்கான். அது வயசான அம்மா அனுப்பிச்சி விட்ருக்கான். என்ன, இதை கேட்ட உடனே நீங்கள் கொந்தளிப்பீங்க, நீங்கள் தாக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ இந்த வயசானவன் அடிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு 10 பேர் வருவான். அப்போது என்ன நிற்கும் அப்படின்னா, ஜாதி கலவரம் தான் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமே ஒழிய அங்கே வந்து யார் கேள்வி கேட்டாங்க, யார் பொறுமையாக பதில் சொன்னாங்கன்றதுலாம் இருக்காது. நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது. அப்போ இந்த இடத்த நம்ம கடந்து போயிட்டோம்னா நம்மளுடைய வேலைகள் நிறைய வேலை பாக்கியிருக்கு. இதை விட்டு இதோட ஆயிரக்கணக்கான பலன்கள் வேலைகள் இருக்குது. அதை ஏன் அதை செய்கிறதுக்கு நம்ம கிளம்புவோமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த இடத்துல அதை அப்படியே முடிச்சு விட்டேன்னு சொன்னார். இது தலைமை பண்பு.
இதுதான் தலைமை பண்பு. அப்படி தலைவர்கள் இருந்த நாடு தான் இது. அப்படி ஒரு வடிவமைக்கப்பட்ட, ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட, ஒரு மோல்டட் கம்ப்ளீட் மேன் தான் நமக்கு தலைவர்களாக இருந்திருக்காங்க. இப்போ சீமானை போய் நான் காமராஜரோடு ஒப்பிட்டுறான்னு பார்க்காதீங்க, தலைமை பண்புகளுக்காக ஒப்பிட்டேன். அவருடைய பேச்சும் மக்களை போய் சேர்ந்தது. இவரை போல் அவர் சினிமாத்தனமாக பேச தெரியாதவர் காமராஜர். ஆனால் அவர் பேச்சும் மக்களை போய் சென்றடைந்தது. அவரை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் சொற்களை விட செயல்களில் அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். சீமான் மிக அதிகமான சொற்கள், மிக பிரத்யேகமான சொற்களை கொண்டு உரைநடையை தயாரித்து மக்களை சென்றடையும் செய்யக்கூடிய வித்தையை கற்றவராக இருக்கிறார். ஆனால் செயல்பாடுகள் மிக குறைவாக இருக்கிறது. அதனால் இந்த 3வது இடத்திற்கு, அதாவது பிரதான கட்சிகளை தவிர்த்து 3வது இடத்திற்கோ 4வது இடத்திற்கோ வரக்கூடிய முயற்சிகளைத்தான் இந்த சீமான் தொடர்ந்து செய்கிறாரா? இதில் எனக்கு என்ன அக்கறை என்றால், ஒரு தகுதி வாய்ந்த தலைவராக வரக்கூடிய அந்த வாய்ப்புகள் அவருக்கு இருக்குது. ஏன்னா பேச்சுத்தன்மை மற்றும் பேச்சாற்றல் மட்டும் ஒரு தலைமை பண்புக்கு அழகல்ல, வேறு சிலவும் சேர்ந்திருக்க வேண்டும். பேச்சாற்றல் மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது. அது தலைமை பண்புகளில் ஒன் ஆஃப் த குவாலிட்டி. தலைமை பண்புகளுக்கு தேவையான நிறைய பண்புகளில் ஒன்று பேச்சாற்றல். ஏன்னா மக்களை ஈர்த்தால் தான் அவங்க என்ன பேச சொல்ல முடியும். அதில் நல்ல கருத்துக்களை சொல்லி அந்த பேச்சாற்றல் மூலம் நம்ம மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அப்படியான மனிதராக மாறுவதற்கான வாய்ப்பு தான் சீமானுக்கு இருக்கிறவழியே அவர் ஆழத்தகுதியாக மாறல. காரணம், சில விஷயங்களை அவருடைய தனிப்பட்ட விஷயங்களாக கூட இருக்கலாம். அவருக்கும் இடையே விஜயலட்சுமிக்கும் தொடர்பு, அது இதுன்னு ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னா உடனே உணர்ச்சி வசப்பட்டு இனி யார் அப்படின்ட்டு அவர் வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிடறார். ஆனால் அதில் சில நிதானங்களை கடைபிடிக்கிறார், அதையும் நம்ம குறிப்பிடணும். ஆனால் அது அவர் லேசாக தூண்டி விடுறதுக்கான கேள்வியில் தான் அவங்க கேட்குறாங்க. தூண்டி விடப்படும் பொழுது அல்லது தூண்டப்படும் பொழுது அல்லது நாம் ஆக்ரோஷப்பட வைக்கப்படும் பொழுது எப்படி அதை எதிர்கொள்கிறோம் என்பதில் தான் தலைமை பண்பு இருக்கிறது. சீமான் அந்த தலைமை பண்புக்கு தகுதியாகி கொண்டிருக்கிறார். அவர் எதற்காக 39 தொகுதிகளிலும், நாடாளுமன்ற தொகுதிகளிலும், பாண்டிச்சேரி தொகுதியிலும் தனியாக நிறுத்தி சோதனை மாற்றம் செய்கிறார் என்ற கணக்கு தெரியாது. அது அவர் கட்சி சார்ந்தது, அவருடைய தனிப்பட்ட கொள்கை சார்ந்தது. ஆனால் அவர் தலைவராகக்கூடிய தலைமை பண்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவரை தொடர்ந்து அவருடைய ஏற்புரைகளை நாம் பார்க்கலாம். இதுதான் என்னுடைய சீமான் பற்றிய ஒரு குறிப்புரை, மதிப்புரை. மற்ற அடுத்த காணொளியில் காணலாம். நன்றி, வணக்கம்.